மிடில் ஈஸ்ட் முழுக்க இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் மட்டும் கிடையாது. ஈரானோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டாரு. பதிலுக்கு வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டியான துபாயில ட்ரோன் அட்டாக்ஸ் நடக்குது. உலகத்தோட 20% ஆயில் சப்ளை போற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் முழுசா முடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 150 கப்பல்கள் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு இப்ப தவிக்குது. இதோட பதட்டம் இந்தியாலையும் பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இம்பாக்ட் ரூபாய் 92க்கும் கீழே விழுந்து ரெக்கார்ட் ஃபால் ஆகுது. எல்பிஜி தட்டுப்பாடு வரும்னு பயந்து கவர்மெண்ட் ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. 1950s ஆரம்பித்த ஒரு துரோகம் இப்போ உலகத்தையே நியூக்ளியர் அழிவோட விளிம்பில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கின இந்த போர் தொடக்கமா இல்லை முடிவா? இதுதான் தேர்ட் வேர்ல்டு வாரா? A short time ago, the United States military began major combat operations in Iran. President Trump's calling it a defensive move against imminent nuclear threat. Israel and the United States have launched a series of coordinated attacks on Iran. Last 24 hours, there have been missile interceptions, there have been drone attacks and explosions that have been reported from several locations. இந்த 2026 கிரைசிஸை புரிஞ்சுக்கணும்னா மிசைல்ஸை தாண்டி பார்க்கணும். பாலிடிக்ஸையும் தாண்டி இன்னும் டீப்பாக போகணும். எப்படி பழைய ஃப்ரெண்ட்ஸ் பிட்டர் எனிமீஸாக மாறினாங்க அப்படிங்கிற பேக்ரவுண்ட் இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே இது மாதிரி குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனை டைம்லி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூஎஸ் அண்ட் ஈரானோட ஹிஸ்ட்ரியை பற்றி லிட்டில் பிட் பார்த்துடலாம். 1953 coup, the original betrayal. 1951ல் ஈரானோட டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் முகமது மோசடெக் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த ஆயில் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஈரானோட ஆயில் ஈரான் மக்களுக்கு தான் பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லி ஆங்கிலோ ஈரானியன் ஆயில் கம்பெனியை நேஷனலைஸ் பண்ணுறாரு. இந்த கம்பெனி தான் லேட்டர் பிபியாக மாறுது. மோசடெக்கோட மூவ் ஈரான் மக்கள்கிட்ட ஹீரோ ஸ்டேட்டஸை இவருக்கு கொடுக்குது. ஆனால் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இது ஒரு டேஞ்சரஸ் சிக்னலாக தெரிஞ்சனால 1953ல் CIA அண்ட் MI6 சீக்ரெட் ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. இதோட கோட் நேம் தான் ஆப்ரேஷன் ஏஜாக்ஸ். அப்ஜெக்டிவ் சிம்பிள்: மோசடெக்கை ரிமூவ் பண்ணணும். ப்ராபகண்டா, பொலிட்டிக்கல் மேனிப்புலேஷன், பெய்டு ஸ்ட்ரீட் அண்ட்ரெஸ்ட், மிலிட்ரி ப்ரெஷர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி டெரானில் கயாஸை கிரியேட் பண்ணணும். ரிசல்ட்: முகமது மோசடெக் அகற்றப்பட்டார். ஷா முகமது ரேசா பலாவி பதவிக்கு வந்தார். ஈரானியன் பப்ளிக் மெமரியில் இதுதான் ஒரிஜினல் பிட்ரேயல். இது ஈரானோட கலெக்டிவ் மெமரியில் ஒரு பெர்மனன்ட் ஸ்கார்னே சொல்லலாம். 1950s அலையன்ஸ் ஆயில், பவர், கோல்டு வார்க்கு அடுத்து வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் வேர்ல்டு 2 பிளாக்ஸாக பிரிஞ்சுட்டு தான் இருந்தது. யூஎஸ் ஒரு பக்கம், யூஎஸ்எஸ்ஆர் இன்னொரு பக்கம். சோவியத் யூனியனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வேணும்னு அமெரிக்கா நினச்சாங்க. அது போக குளோபல் பவராக இருக்கிறதுக்கு ஆயில் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு புரிஞ்சுது. டொமஸ்டிக் ஆயில் ரிசர்வ்ஸ் பத்தாது, ஃபேக்ட்ரிஸ்க்கும் மிலிட்ரிக்கும் ஃபியூவல் தேவை. அந்த டைமில் தான் வேர்ல்டோட 3rd லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸாக ஈரான் வந்துச்சு. ஸோ யூஎஸ் இவங்க கிட்ட சிம்பிள் டீல் போட்டு சீப் ஆயிலுக்கு பதிலாக கேஷ், வெப்பன்ஸ், இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட், அதோட சில பேசிக் நியூக்ளியர் டெக்னாலஜிஸ் கூட ஈரானுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷா ஆஃப் ஈரான் முகமது ரேசா பலாவி அமெரிக்காவோட க்ளோஸ் அலையா மாறுறாரு. டெரான் ஸ்லோலி வெஸ்டர்ன் ஸ்டைல் சிட்டி மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஆனால் இந்த அலையன்ஸ் சர்ஃபேஸில் மட்டும்தான். டெரான் அப்பர் கிளாஸ் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கன் கார்ஸ், ஃபேஷன், நைட் கிளப்ஸ், மாடர்னைசேஷன்னு. வெஸ்டர்ன் ஆயில் கம்பெனிஸ் அண்ட் ஈரானியன் எலைட் இன்க்ரெடிபிளி வெல்த்தியானாங்க. ஆயில் ரெவன்யூவில் மெஜாரிட்டி வெஸ்டர்ன் ஃபர்ம்ஸ் தான் போகுது. ஈரானியன் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் மட்டும் தான் கிடைக்குது. இந்த டைமில் ரூரல் ஈரான் மக்கள் பாவர்ட்டி, ஹங்கர், எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாமல் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்இக்வாலிட்டி டேஞ்சரஸ் லெவலுக்கு போகுது. நான் இந்த சொல்லிட்டு இருக்கிறத ஆர்கோங்கிற ஒரு மூவியில் கூட சொல்லியிருப்பாங்க. வெரி பியூட்டிஃபுல் மூவி, கண்டிப்பாக பாருங்கள். 1971ல் ஷா 2500 இயர்ஸ் ஆஃப் பர்ஷியன் எம்பையரை செலிப்ரேட் பண்ண ஒரு மெகா பார்ட்டியை த்ரோ பண்ணுறாரு. அப்ராக்சிமேட்லி $100 மில்லியன், அதாவது இன்னைக்கு மதிப்பில் $800 மில்லியன், கிட்டத்தட்ட 7300 கோடி இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் டிக்னிட்டரிஸ் அதுக்கு வராங்க. அந்த சேம் டைம் பொதுமக்கள் கிட்ட பேசிக் நெசசிட்டிஸ் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் ஈரான் மக்கள்கிட்ட பயங்கர கோவத்தை கொண்டு வருது. இன்இக்வாலிட்டி, கரப்ஷன், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் மேலே சில மக்களுக்கு கோவம் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த வேவை லீட் பண்ணவர் தான் அயத்தோலா கொமினி. 1979ல் ரெவல்யூஷன் வெடிக்குது. ஷா நாட்டை விட்டு வெளியேறாரு.
அயத்தோலா கொமினி பவருக்கு வராரு. பவர் வந்த உடனே கொமினி 3 மேஜர் டிசிஷன்ஸை எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட், ஈரானை ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக மாற்றுறாரு. ஷரியா லா என்ஃபோர்ஸ் ஆகுது. செகண்ட், யூஎஸ் எம்பசிக்குள்ளே புகுந்து 52 அமெரிக்கன்ஸ் 444 டேஸ் ஹாஸ்டேஜாக வச்ச ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு. தேர்டு, அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ஆயில் கம்பெனிஸை ஈரானை விட்டு வெளியேற்றுறாரு. ஈரான் அதோட ஆயிலை தானே ஓன் அண்ட் செல்லும் பண்ணும் அப்படின்னு டிக்ளேரும் பண்ணுறாரு. இதோட யூஎஸ் ஈரான் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக முறியுது. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எங்கே கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு, எதனால் இந்த ரிலேஷன்ஷிப் முறிஞ்சுதுன்னு. இதில் கோவடைஞ்ச அமெரிக்கா ஈரானோட $12 பில்லியன் ஒர்த் அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பெரிய மூவாக ஈராக் பிரசிடென்ட் சதாம் ஹுசைனை ஃபினான்ஷியலி அண்ட் மிலிட்ரி சப்போர்ட் கொடுத்து 1980 ஈரான் மேலே இன்வேஷன் லான்ச் பண்ண இன்டைரக்டாக பேக்கும் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட்டாக ஈரான் ஈராக் வார் 8 வருஷம் நடக்குது அண்ட் இதில் அப்ராக்சிமேட்டாக 5 லட்சம் பேர் இறந்தும் போகிறாங்க. ஈரானோட பெர்ஸ்பெக்டிவில் இது அமெரிக்காவோட பிட்ரேல் நம்பர் 2. பட் லேட்டர் அதே யூஎஸ் சதாம் ஹுசைனை அரெஸ்ட் பண்ணி ஹேங்கும் பண்ணுறாங்க. 1984 ஈரான் குவைட்டாக நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரீஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸ் ட்ரூப்ஸ் ஈராக், ஆப்கானிஸ்தான், பாரைன் மாதிரியான நெய்பரிங் ரீஜன்ஸில் அவங்களோட மிலிட்ரி பேஸை டெவலப் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஈரான் நியூக்ளியர் வெப்பனை வார் டூலாக மட்டும் பார்க்கல, அவங்க அதை அவங்களோட அன்பிரேக்கபிள் ஷீல்டாக பார்த்தாங்க. லேட்டர் 2015 பாராக் ஒபாமா JCPOA நியூக்ளியர் டீலை நெகோஷியேட் பண்ணுறாரு. The United States, together with our international partners, has achieved something that decades of animosity has not. A comprehensive long-term deal with Iran that will prevent it from obtaining a nuclear weapon. ஈரான் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணவும் சம்மதிக்கிறாங்க. இன் ரிட்டர்ன் அவங்க மேலே இருந்த சாங்ஷன்ஸ் லிஃப்ட் ஆகுது. ஒரு பிரீஃப் டிப்ளமேட்டிக் ஹோப்பும் இருந்தது இந்த டைமில். ஆனால் 2018 டொனால்ட் ட்ரம்ப் இந்த டீலை கேன்சல் பண்ணுறாரு. ஹார்ஷ் சாங்ஷன்ஸ் இவங்க மேலே ரீஇம்போஸ் ஆகுது. இதுக்கு அப்புறம் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை திரும்பவும் இவங்க ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்னா என்ன? இதில் ஏன் யூஎஸ் டென்ஷன் ஆகிறாங்க? சிம்பிளாக சொல்லணும்னா, யுரேனியமில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைலி வாலட்டில் ஐசோடோப்பை ஐசோலேட் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட். இந்த என்ரிச்மெண்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு தான் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் பண்ண முடியும். ஓகே, நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் என்ன? இதுதான் இந்த பாம்லாம் பண்ணுற விஷயத்தில் யூஸ் ஆகுது. ஐசோடோப்னா ஒரே எலிமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வச்சுங்க, அதாவது இந்த யுரேனியமோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன். இந்த என்ரிச்ட் யுரேனியம் ஆட்டமில் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் நியூட்ரான் கவுண்ட் இருக்கும். ஸோ வெயிட்டில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். சில ஐசோடோப்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும், சில ஐசோடோப்ஸ் ஸ்டேபிளாக இருக்காது. ஏர்த்லேருந்து மைன் பண்ணப்படுற நேச்சுரல் யுரேனியமில் 99.27% யுரேனியம் 238 ஐசோடோப் தான் இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த U238 நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை சஸ்டைன் பண்ண முடியாது. இதனால் எலக்ட்ரிசிட்டியும் ஜென்ரேட் பண்ண முடியாது, எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் பண்ண முடியாது. இதனால தான் இந்த யுரேனியமை எடுத்து யுரேனியமை என்ரிச் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டிலாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையானது யுரேனியம் 235, அதாவது U235. அது நேச்சுரல் யுரேனியமில் ஜஸ்ட் 0.72% தான் இருக்கும். ஆனால் நியூக்ளியர் ரியாக்ஷன் சஸ்டைன் பண்ண கேப்பபிளான ஐசோடோப் இதுதான். அதனால் ஹெவி U238 யுரேனியமில் ஆட்டம்ஸை ரிமூவ் பண்ணி லைட்டர் U238 ஆட்டம்ஸை ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பேசிக்லி இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் U235 இந்த U238 இருந்து ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அப்புறம் இந்த U235 கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸ். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யுரேனியமை எர்த்லேருந்து மைன் பண்ணும்போது ஒரு yellowish பவுடர் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதை எல்லோ கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த யுரேனியமை நம்ம என்ரிச் பண்ண முடியாது. ஸோ சயின்டிஸ்ட் அதை கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைடு UF6 அப்படிங்கிற ஒரு கேஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதனால் ஸ்பின் பண்ணும்போது வெயிட் டிஃபரன்ஸ் செப்பரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படி பண்ணும்போது தான் ரியல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். UF6 கேஸை டால் மெட்டல் டியூப்ஸுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த டியூப்ஸை சென்ட்ரிஃபியூஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த மெஷின் எக்ஸ்ட்ரீம்லி தின்னாக இருக்கும் அண்ட் ஒரு நிமிஷத்துக்கு அப்ராக்சிமேட்லி இதால் 70,000 ரொட்டேஷன்ஸ் பண்ண முடியும். இப்படி ஸ்பின் ஆகும்போது இந்த ஹெவியராக இருக்கிற U238 அவுட்டர் வால் பக்கமாக புஷ் பண்ணப்பட்டு வெளியே வரும். லைட்டர் U238 லைட்டர் சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகி நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூஜுக்குள்ளே போகும். அந்த சென்ட்ரிஃபியூஜ் திரும்பியும் ஸ்பின் ஆகும் அண்ட் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி கடைசியில் நல்ல கான்சன்ட்ரேட்டட் என்ரிச்ட் U235 யுரேனியம் கிடைக்கும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் thousands ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் டியூப்ஸ் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கும். இதை கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் சென்ட்ரிஃபியூஜில் 0.7% இருந்து 0.9% வரை என்ரிச் ஆகும். தட் ஸ்லைட்லி என்ரிச் கேஸ் நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூஜில் 0.9% to 1.2% வரை நடக்கும். எகைன் திருப்பியும் போகும்போது 2% நடக்கும். அப்புறம் எகைன் 3%, இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஸ்மால் இன்க்ரீஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்பின்லேயும் 2 அவுட்புட் வரும். ஒன்று ப்ராடக்ட் ஸ்ட்ரீம் ஸ்லைட்லி என்ரிச்ட், இன்னொன்று டெய்ல் ஸ்ட்ரீம். இங்கே டெப்ளீட் ஆயிரும். மோஸ்ட்லி இது எல்லாமே U238 தான். ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும், டெய்ல்ஸு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ என்ரிச்மெண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும் அண்ட் பியூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஒவ்வொரு என்ரிச்மெண்ட் லெவலும் எந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3% to 5% சொன்னால இது வந்து சேஃப் லெவல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண நியூக்ளியர் பவர் பிளான்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். 10% to 20% போகும்போது தான் இது மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் ரியாக்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. இதே 60% ரேஞ்சில் வரும்போது தான் டேஞ்சர் ஜோன். இந்த லெவலை ரீச் பண்ணால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA குளோபல் அலார்ம் ரைஸ் பண்ணுவாங்க. ஈரான் இப்போ இந்த 60% என்ரிச்மெண்ட் லெவலை ரீச் பண்ணியிருக்கிறதுனால தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. நியூக்ளியர் வெப்பன் இல்லாத கண்ட்ரியாக இருந்தும் இந்த லெவலை ரீச் பண்ணுறதே த்ரெட்டாக தான் ஜென்ரலி பார்க்கப்படும். இதுக்கப்புறம் 90% லெவல் வர கூட போவாங்க. இதுதான் வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம். நியூக்ளியர் பாம் மேனுஃபேக்சர் பண்ண எக்ஸாக்ட் ரெக்வயர்டு கான்சன்ட்ரேஷன் இதுதான். இந்த நேச்சுரல் யுரேனியமை எடுத்து 0.7% இருந்து 60% வரை என்ரிச் பண்ணுறது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். டைம் கன்சூமிங் அண்ட் டெக்னிக்கலி காம்ப்ளெக்ஸும் கூட. ஆனால் 60% ரீச் ஆயிடுச்சுன்னா 60%லேருந்து 90% போகிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியர், மச் ஃபாஸ்டர் ஆல்சோ. அதாவது ஃபினிஷ் லைன் கிட்ட ஆல்ரெடி வந்துட்ட மாதிரி தான் இது. அதனால தான் இப்போ ஜியோபொலிட்டிக்கல் ஆங்ஸைட்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. பிகாஸ் ஈரான் ஆல்ரெடி 60% அச்சீவ் பண்ணிட்டாங்க அண்ட் தே ஆர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பிகமிங் நியூக்ளியர் பவர். அதனால தான் இந்த என்டையர் கான்ஃப்ளிக்ட் சென்ட்ரிஃபியூகோட ஸ்பின்னில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் கிட்ட இப்போ என்ரிச்ட் யுரேனியம் மட்டும் கிடையாது, 2500 கிலோமீட்டர் வரை போய் தாக்கக்கூடிய மிசைல்ஸும் இருக்கு. பட் இது மட்டும் இந்த வாருக்கான ரீசன் கிடையாது. In an expanding West Asian conflict, Iran does not rely on air power. It relies on missiles, thousands of them. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ ஈரான் கிட்ட நிஜமாவே நியூக்ளியர் பாம் இருக்கா இல்லையான்னு. இந்த கேள்விக்கு UN நியூக்ளியர் வாட்ச்டாக் IAEA சீஃப் ரஃபேல் கிராசி ரீசெண்டாக ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருக்காரு. அவங்களோட இன்ஸ்பெக்டர்ஸ் செக் பண்ணதில் ஈரான் இப்போதைக்கு ஆக்டிவாக நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறதா எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் கிராசி இன்னொரு பகீர் தகவலையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஈரான் அவங்களோட யுரேனியமை 60% பியூரிட்டிக்கு என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அளவு வச்சு மட்டுமே அவங்களால 10க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸை ஈஸியாக தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஆனால் குண்டு இருக்கா? இல்லை. இதுதான் ஆக்சுவல் நிலைமை. ஈரான் கிட்ட குண்டு இல்லை, ஆனால் மெட்டீரியல் இருக்குங்கிற பயத்தில் இப்போ US அண்ட் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேலே மேசிவ் ஸ்ட்ரைக்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தி குளோபல் நியூக்ளியர் ரூல் புக், யார் யாருக்கு என்ன சட்டம்? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நேச்சுரல் யுரேனியமை என்ரிச் பண்ணுறது ஓகே, ஆனால் உலகத்தில் யார் நியூக்ளியர் வெப்பனை வச்சுக்கலாம், யார் வச்சுருக்க கூடாது, இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு. ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. உலகத்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கான ஒரு ரூல் புக் இருக்குது. அதோட பேர் தான் ட்ரிட்டி ஆன் தி நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், NPT. 1968 கொண்டு வரப்பட்ட இந்த ட்ரீட்டி படி பல உலக நாடுகள் ரெண்டாக பிரிக்கப்படுது. ஒன்று அஃபிஷியல் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். January 1, 1967 முன்னாடி நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண 5 நாடுகள் US, ரஷ்யா, UK, ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா மட்டும்தான் அஃபிஷியலி நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுக்க அலோவ் பண்ணப்படுறாங்க. 2 நான் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். மற்ற எந்த நாடும் நியூக்ளியர் பாம் தயாரிக்கக்கூடாதுன்னு சைனும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க எலக்ட்ரிசிட்டி அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் மாதிரியான பீஸ்ஃபுல் பர்பஸ்க்கு நியூக்ளியர் ரியாக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை சீக்ரெட்லி பாம் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்களான்னு கண்காணிக்கிறது தான் UNஓட இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEAவோட வேலை. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் இஸ்ரேல் இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்ககிட்டையும் நியூக்ளியர் பாம் இருக்குது. இதை இஸ்ரேல் அஃபிஷியலாக ஒத்துக்கல. அதே நார்த் கொரியா 2003 இந்த ட்ரிட்டியை விட்டு வெளியே வந்துட்டாங்க, பாமும் தயாரிச்சிட்டாங்க. ஸோ 191 கண்ட்ரீஸை இந்த NPTயில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சைனும் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 5 கண்ட்ரீஸ் தான் இதில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல் இதில் ஜாயின் பண்ணவே இல்லை. நார்த் கொரியா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த US ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா? சரி, இப்போ ஈரான் பாம் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். NPT ரூல் படி ஈரானை அமெரிக்கா நேராக போய் அட்டாக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது.
உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ட்ரீட்டியும் யூஎஸ்க்கு இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணுற அத்தாரிட்டியை கொடுக்கல. ரூலை யாராவது மீறினா IAEA அதை கண்டுபிடிச்சு யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே எல்லா நாடுகளும் ஓட் பண்ணி தான் சாங்ஷன்ஸை இல்லை ரொம்ப ரேராக மிலிட்ரி ஆக்ஷனை எடுக்க முடியும். இதுதான் ஆக்சுவலி சட்டம். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, ஜியோ பாலிட்டிக்ஸில் சட்டம்லாம் பவர்ஃபுல் நாடுகளுக்கு கிடையாது. US அண்ட் இஸ்ரேல் எப்போவுமே UNக்காகவோ சட்டத்துக்காகவோ வெயிட் பண்ணுறதும் கிடையாது. தங்களோட நாட்டுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டாக அவங்களே கிளைம் பண்ணிவிட்டு UN ஆத்தரைசேஷன் இல்லாமலே யூனிலேட்டரலாக ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸை பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி தான் 1981 ஈராக்கோட ஒசிராக் நியூக்ளியர் ரியாக்டரை இஸ்ரேல் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. 2003 வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி யூஎஸும் ஈராக்கை இன்வைட் பண்ணாங்க. சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசியில் மிலிட்ரி பவர் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் இங்கே எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. அதுதான் இப்போ ஈரான் விஷயத்துலையும் நடந்திருக்கு. பாகிஸ்தான் கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, நார்த் கொரியா கிட்டே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. அப்போ அவங்களையும் அட்டாக் பண்ணல அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறது ரிஸ்க்கு. பட் ஈரான், ஈராக், உக்ரைன் மாதிரியான கண்ட்ரீஸ் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைனாலும் டெவலப் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அமெரிக்கா மாதிரியான நாடுகள் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லி அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்க்குற சில நாடுகள் நம்மளும் சீக்கிரட்டாவது நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்படியே இது போயிட்டு இருந்தாலும் இது அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். எல்லாரும் நியூக்ளியர் வெப்பன் வச்சுருப்பாங்க. அதுவும் ரிஸ்க் தான். இப்போ இந்த போர்லேருந்து ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் அலைஸ்ன்னு. இந்த வாரில் இஸ்ரேல் ஜாயின் பண்ணதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன், ஈரான் இஸ்ரேல் கூட டைரெக்டாக பார்டரை ஷேர் பண்ணலினாலும் ஈரான் இன்டைரக்டாக இஸ்ரேலை சரௌண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எப்படின்னா, ஒன்று ஹெஸ்பொல்லா லெபனன், இன்னொன்று ஹமாஸ் காசா, இன்னொன்று ஹவுதீஸ் யமனில், ஈரானியன் பேக்ட் மிலிஷியா சிரியாவில். இது எல்லாமே ஈரான் ஃபண்ட் அண்ட் ஆர்ம் பண்ணுற ப்ராக்ஸி குரூப்ஸ். இஸ்ரேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா இது ஒரு ஸ்லோ ஸ்ட்ராங்குலேஷன் ஸ்ட்ராட்டஜி தான், அதாவது கழுத்தை நெரிக்கிற ஸ்ட்ராட்டஜி. 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இஸ்ரேல் கண்டினியூஸாக ஒரு லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட்லேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. ராக்கெட்ஸ், கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ், ட்ரோன் த்ரெட்ஸ்ன்னு பல விஷயங்கள். இது இஸ்ரேலுக்கு லிட்டரலி ஒரு சர்வைவல் இஷ்யூவாகவே மாறிடுச்சு. இஸ்ரேலோட ஜாகிரபியும் இது ஒர்ஸ் ஆகுது. இஸ்ரேல் ஒரு ரொம்ப சின்ன நாடு. அதோட விட்த்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல 15 to 20 கிலோமீட்டர் மட்டும்தான். ஒரு சிங்குலர் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கே போதும் ஈரான் என்டையர் இஸ்ரேலையும் பேரலைஸ் பண்ண முடியும். ரெக்கவரி ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அது போக ஈரானுக்கு ஆல்ரெடி நிறைய பேலஸ்டிக் மிசைல்ஸும் இருக்குது. அதை இஸ்ரேலை ரீச் பண்ண ஜஸ்ட் 8 minutes போதும். ஸோ இஸ்ரேல் ப்ரோஆக்டிவாக ஈரான் நியூக்ளியர் பவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. இது இஸ்ரேலுக்கு புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி June 13, 2025 ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேலஸ்டிக் மிசைல் சைட்ஸில் எஸ்பெஷலி பிளேசஸ் லைக் நட்டான்ஸ், ஃபோர்டோ மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. இதில் ஈரானோட ரெவல்யூஷனரி ஆர்மி லீடர் மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அண்ட் இன்னும் சில டாப் மிலிட்ரி அஃபிஷியல்ஸ் கொல்லப்பட்டாங்க. அண்ட் 1000க்கு மேலே பொதுமக்களும் கொல்லப்படுறாங்க. June 13 ஸ்டார்ட் ஆன இந்த தாக்குதல் June 24 வரை கண்டினியூ ஆகுது. 14 நாளுக்கு ஈரானும் நிறைய பதில் தாக்குதலும் நடத்தினாங்க அவங்களோட பேலஸ்டிக் மிசைல்ஸை வச்சு. இந்த ஆப்ரேஷனுக்கு இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன்னு பேர் வைக்கிறாங்க. இதே மாதிரி இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி 1981 ஈராக்கோட ஒசிராக் நியூக்ளியர் ரியாக்டர் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. 2007 சிரியாவில் இருந்த சீக்ரெட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இது எல்லாமே யூஎஸோட ஹெல்ப்பில் தான் பண்ணுறாங்க. இப்போவும் அதே தான் நடக்குது. இந்த வார் சடனாக நடக்கிறது கிடையாது. ரொம்ப வருஷமாகவே ஈரானை யூஎஸ் வார்ன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் ஒமான் மீடியேட் பண்ண பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் வச்சு நடந்தது. பட் அதுவும் எந்த ஒரு சரியான முடிவுக்கும் வராதனால அமெரிக்கா டிப்ளமேசியை தவிர்த்துட்டு இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. February 28, 2026 US அண்ட் இஸ்ரேல் ஆரம்பித்த இந்த வார் இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டுருக்கு. 2 சைட்லேயும் கேஷுவல்ட்டிஸ் அண்ட் டேமேஜஸ் அதிகமாகிட்டே இருக்கு. Fire and destruction across the Middle East this Saturday night after the US and Israel unleashed a massive joint strike on Iran. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த கேம்பெயினை ஆப்ரேஷனல் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் அதுக்கு வச்ச பேர் ஆப்ரேஷன் ரோரிங் லயன். ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்லேயே ஈரானை 1989 இருந்து லீட் பண்ணிட்டு இருந்த சுப்ரீம் லீடர் அயத்தோலா அலி கமினி கொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் IRGCயோட கமாண்டர் ஜெனரல் உட்பட பல சீனியர் அஃபிஷியல்ஸும் இதில் இறக்குறாங்க. ஆனால் இதில் மிலிட்ரி மட்டும் பாதிக்கப்படலை, பொதுமக்களும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஈரானியன் ரெட் கிரெசன்ட் ரிப்போர்ட் படி இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க.
சதன் ஈரானில் பரிதாபமாக ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் மேலே நடந்த அட்டாக்ல 160க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு ஈரான் அக்யூஸும் பண்ணியிருக்காங்க. நாடு முழுக்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏர் ஸ்பேஸும் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஈரானும் சும்மா இல்லை, யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அட்டாக்ஸை அன்ப்ரோவோக்ட் அண்ட் இல்லீகல்னு சொல்லி பதிலுக்கு ட்ரோனை வச்சு அட்டாக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட மிலிட்ரி சைட்ஸை மட்டும் தாக்காம கத்தார், பாரைன், யுஏஇ, குவைத் அண்ட் சவுதி அரேபியாவில் இருக்க யூஎஸ் பேஸஸையும் குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க. சிவிலியன் டார்கெட்ஸான துபாய் லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ரியாதில் உள்ள யூஎஸ் எம்பேசி மேலேயும் அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஈரான் இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரோனோட பேர் ஷஹீத் 136. இது ரொம்பவே சீப்பு. இதை இவங்க யூஸ் பண்ணுறதுல ஒரு ப்ரூட்டலான மேத்தும் இருக்குது. ஒரு ஷஹீத் ட்ரோனோட விலை வெறும் $20,000 மட்டும்தான். ஆனால் அதை சுட்டு தள்ளுற யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் யூஸ் பண்ணுற ஒரு பேட்ரியட் இன்டர்செப்டர் மிசைலோட விலை $4 million. ஈரானுக்கு இந்த போரில் வானத்தை ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. எதிரிகளுக்கு வானத்தை ரொம்ப அன்அஃபோர்டபுளாக மாற்றினாவே அவங்களுக்கு போதும். இன்னொரு பக்கம் லெபனானில் ஒரு புது ஃப்ரண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட்டாக ஹெஸ்போலா மிலிட்டன்ஸ் இஸ்ரேல் மேலே ராக்கெட்ஸ் லான்ச் பண்ண பதிலுக்கு இஸ்ரேல் பெரூட் அண்ட் சதர்ன் லெபனான் மேலே ஸ்ட்ரைக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் லெபனானில் 30,000க்கும் மேலே மக்கள் அங்கே வீடுகளை விட்டு தப்பிச்சு அகதிகளாக போயிருக்காங்க. சரி, இது எவ்வளோ நாள் நீடிக்கும்? ஈரான் இப்போ சுப்ரீம் லீடர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கு. தற்காலிகமாக பிரசிடெண்ட்டை உள்ளடக்கின ஒரு டிரான்சிஷனல் லீடர்ஷிப் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் புது லீடரை செலக்ட் பண்ணுறது இப்போ போர் நடக்கிற சமயத்தில் ரொம்பவே டிஃபிகல்ட். சரி, இப்போ இந்த வார் எப்போ தான் முடியும்னு கேட்டால் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இது 4 to 5 weeks போகலாம், ஆனால் தேவைப்பட்டால் இன்னும் ஃபார் லாங்கர் கூட இது போகிறக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேலி பிஎம் நெட்டன்யாஹூ ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்கல் கிரைசிஸ் சீக்கிரமாக முடிகிற மாதிரி தெரியல. இந்த யூஎஸ் இஸ்ரேல் வார் வித் ஈரான் வெறும் மிடில் ஈஸ்ட்டை மட்டும் பாதிக்கலை, குளோபல் இக்கானமியே முழுசாக முடக்கிற அளவுக்கு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிறது பர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஒமனை கனெக்ட் பண்ணுற ஒரு நேரோ ஸ்ட்ரெய்ட். இது ஈரானோட சவுத்லேயும் ஒமான் அண்ட் யுஏயோட சவுத்லேயும் இருக்குது. இதோட நேரோவஸ்ட் பாயிண்ட் 39 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ ஈரானோட ஜென்ரல் சர்தார் ஜபாரி ஓப்பனாக வார்ன் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கிராஸ் பண்ணுற எந்த ஷிப்பாக இருந்தாலும் அதை தீ வச்சிருவோம் அப்படின்னு. இந்த ரீஜனிலிருந்து ஒரு சொட்டு ஆயில் கூட வெளியே போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி வேர்ல்டோட 20% ஆயில் அண்ட் கேஸ் இந்த நேரோ ஷிப்பிங் லேன் வழியாக தான் போகும். 2025 எஸ்டிமேட் படி டெய்லி 20 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இங்கே கிராஸ் ஆகுது. அதாவது இயர்லி நியர்லி $600 billion ஒர்த் எனர்ஜி ட்ரேட் நடக்குது. இப்போ நிலைமை என்னன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் டிஃபேக்டோ க்ளோஸ்ட் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அதாவது லீகலி க்ளோஸ் கிடையாது, பட் சிச்சுவேஷனால் அது இன்அக்சசபிள். ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல் அட்டாக்ஸ்னால பயந்து எந்த ஷிப்பும் இதுக்குள்ளே போக தைரியம் இல்லாமல் இங்கே நின்றுட்டுருக்காங்க. இதனால் ஆல்மோஸ்ட் 150 டேங்கர்ஸ் ஸ்ட்ராண்டட் ஆகி இப்படி நின்றுட்டுருக்கு. மிடில் ஈஸ்டில் இருந்து சைனாக்குள்ளே ஆயில் கொண்டு போகிற சூப்பர் டேங்கரோட காஸ்ட் இப்போ டபுள் ஆகி $400,000 மேலே ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கு. இப்போ இந்த ஷிப்லாம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸை கடக்காம நிற்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அதுக்கு இந்த பிரச்சனை மிசைல்ஸ் மட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ் ஆல்சோ இஸ் அ ரீசன். இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இப்போ நோட்டீஸ் ஆஃப் கேன்சலேஷன்ஸ் ப்ரொவிஷனை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வார் ரிஸ்க் பாலிசிஸ் எல்லாம் அதிரடியாக கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா ப்ரீமியம்ஸை பல மடங்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனிஸ்க்கு. கடலில் போயிட்டு இருக்கிற ஷிப்ஸு அந்த குறிப்பிட்ட வாயேஜ் வரைக்கும் தான் கவரேஜ் இருந்தாலும் ஒன்ஸ் அதை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா புதுசாக ஜியாகிரபிக் லிமிட்ஸை செட் பண்ணிடுவாங்க. இதனாலேயே பயந்து போய் நிறைய ஷிப்ஸு ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸில் போகிறாங்க. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் போகும்போது ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸும் அதிகமாகும். இதில் லேட்டஸ்ட்டாக யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் யூரோப்போட அலைஸை தவிர மற்ற நாடுகளுக்கு ஓப்பன் பண்ணி விடுறதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் அங்கே பதட்டம் நீடிக்க தான் செய்யுது. இதோட செயின் ரியாக்ஷன் இப்போ உலகம் முழுக்க வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதோட முதல் அடி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தாருக்கு தான். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எல்என்ஜி ப்ரொடியூசரான கத்தார் எனர்ஜி அவங்களோட எல்என்ஜி ப்ரொடக்ஷனை முழுசாக இப்போ நிப்பாட்டிட்டாங்க. கேஸ் மட்டும் இல்லாமல் யூரியா, பாலிமர்ஸ், அலுமினியம் மாதிரியான டவுன் ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனும் மொத்தமாக இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் உலகத்தோட மேஜர் மேனுஃபேக்சரிங் ஹப்பான சைனாவையும் உஷாராக்கிட்டாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பிளாக் ஆனதுனால அவங்களோட ரிஃபைனர்ஸ் கிட்ட டீசல் அண்ட் கேசோலின் எக்ஸ்போர்ட்ஸை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. புதுசாக எந்த ஃபியூவல் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ஸையும் சைன் பண்ண வேண்டாம் அப்படின்னும் ஆர்டர் போட்டாங்க. சைனாவே எக்ஸ்போர்ட்டை நிப்பாட்டினால ஏஷியா முழுக்க இப்போ ஃபியூவல் சப்ளை இன்னும் பயங்கரமாக டைட் ஆயிடுச்சு.
எக்கனாமிக் ஷாக் வேவ்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் அன்சர்டனிட்டினால குளோபல் எனர்ஜி ப்ரைஸஸ் சோர் ஆகிட்டே இருக்குது. குளோபல் பெஞ்ச்மார்க்கான பிரெண்ட் க்ரூட் ப்ரீஃப்லி $112 per barrel டச் பண்ணிடுச்சு. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டையும் இது பயங்கரமாக உலுக்கிருக்குன்னு தான் சொல்லணும். இதனாலேயே ஏஷியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸும் டவுன் ஆயிருக்கு. இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயில் பிரச்சனை மட்டும் கிடையாது. சைனா தான் ஈரான்கிட்ட இருந்து மெஜாரிட்டியாக ஆயில் வாங்குறாங்க. அந்த ஆயிலை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை தான் சைனா உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹையர் ஆயில் ப்ரைஸஸ் காரணமாக வேர்ல்டு முழுக்க கன்சூமர்ஸ்க்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்ஃப்ளேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே நம்பி இருக்கிற சவுதி அரேபியா மாதிரியான கல்ஃப் கண்ட்ரிஸோட இக்கானமியும் அடிவாங்கும். சரி, ஆல்டர்னேட்டிவ் ரூட் வழியாக இந்த ஆயிலை கொண்டு போக முடியாதான்னு கேட்டால் சவுதி அரேபியா அண்ட் யுஏஇயில் பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் அதை பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இல்லாமல் அனுப்புனாலும் டெய்லி சப்ளையில் 8 to 10 million barrels ஆஃப் ஆயில் ட்ராப் இருக்கும். சிவிலியன் கிரைசிஸ் பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக மிடில் ஈஸ்டில் நிறையா பேசஞ்சர்ஸ் ஸ்ட்ராண்டடாகியும் இருக்காங்க. நிலைமை மோசமாகறனால யூகே போன்ற நாடுகள் அவங்களோட மக்களை கூட்டிகிட்டு வர சார்ட்டர்ட் ரிப்பாட்ரியேஷன் ஃப்ளைட்டை கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈரான் மேலே அமெரிக்கா இவ்வளோ ஹார்ஷ் சாங்ஷன்ஸ் போட்டாலும் அவங்களோட இக்கானமி கொலாப்ஸ் ஆனாலும் அவங்களால எப்படி தொடர்ந்து மெஷினரி, ஃபியூவல், மிலிட்ரி காம்பனன்ட்ஸை இது எல்லாத்தையும் வெளிநாடுகளில் இருந்து வாங்க முடியுது? இங்கே தான் ஈரான் ஒரு சீக்ரெட் பிட்காயின் லூப் ஹோலை யூஸ் பண்ணுறாங்க. 2019 ஈரான் பிட்காயின் மைனிங்கை லீகலாக்குனாங்க. அவங்களுக்கு ஒரு பிட்காயினை மைன் பண்ணுறக்கார செலவு வெறும் $1,300 தான். ஆனால் அதோட மார்க்கெட் வேல்யூ இன்னைக்கு தேதிப்படி ஆல்மோஸ்ட் $73,000. இதை வச்சுக்கிட்டு $, உலக நாடுகளோட ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லாமல் டைரெக்டாக ஓவர்சீஸ் சப்ளைஸ்க்கு கிரிப்டோ வழியாக பேமெண்ட்டும் பண்ணுறாங்க. இது ஒரு சாதாரணமான சிவிலியன் ட்ரேடிங் கிடையாது. 2025 மட்டும் ஈரானோட கிரிப்டோ ஈகோசிஸ்டம் $7.78 பில்லியன் தொட்டிருக்கு. அதில் பாதிக்கு மேலே, அதாவது $3 பில்லியன் ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கார் IRGC தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா 20 வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்குன குளோபல் சாங்ஷனை ஈரான் ரொம்ப ஈஸியாக பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக உடச்செறிஞ்சிட்டாங்க. இந்த கிரைசிஸில் இந்தியா ஒரு மிக கஷ்டமான ஒரு பேலன்சிங் ஆக்டை ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் நடுவில். இதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஒன்று, யூஎஸ் கூட பண்ண சைன்ட் அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக இந்தியாவுக்கு யூஎஸோட சேட்டலைட் டேட்டா, அட்வான்ஸ் நேவிகேஷன், செக்யூர் கம்யூனிகேஷன், ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் மாதிரி ஹை அண்ட் டிஃபென்ஸ் சப்போர்ட் கிடைக்குது. 2, ஈரானுடனான சபஹார் போர்ட் ப்ராஜெக்ட் மூலமாக இந்தியாவுக்கு பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி சி வழியாக ஈரான் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, ரஷ்யா, யூரோப் வர போகிற ஒரு டைரக்ட் ட்ரேட் காரிடார் கிட்டத்தட்ட தரும். இதனால் டைம், காஸ்ட் இது ரெண்டுமே உங்களுக்கு குறையும். 3, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற 1 கோடி இண்டியன்ஸோட ரெமிட்டன்ஸ் ஃப்ளோவும் இப்போ குறையும். இப்படி இந்த 3 விஷயங்களையும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்தியாவோட எக்கானமி இதில் கண்டிப்பாக டைரெக்டாக அடி வாங்கியே ஆகும். இந்தியாவுக்கு இந்த 5 பாயிண்டில் பெரிய பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அண்ட் ரூபி ஃபால். வார் நியூஸ் வெளியானதுமே இந்தியன் ஷேர் மார்க்கெட்ஸ் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தலால் ஸ்ட்ரீட்டில் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி கீழே போயிடுச்சு. கரன்சி மார்க்கெட்டில் பார்த்தா $க்கு எதிரான இந்தியன் ருப்பியோட மதிப்பு ஆல்மோஸ்ட் $92 தாண்டிடுச்சு. இதுதான் ஹிஸ்டாரிக் ஃபால். 2, த ஆயில் ஷாக் அண்ட் ஃபியூல் ப்ரைசஸ். இந்தியாவுக்கு தேவையான ஆயிலில் 2.5 to 2.7 million barrels per day ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வந்துட்டு இருந்தது. குறிப்பாக ஈராக், சவுதி அரேபியா, UAE அண்ட் குவைத்தில் இருந்து. இப்போ அங்கே டிஸ்ரப்ஷன்ஸ் மயம் இருக்கிறனால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் 10% மேலே ஏறிடுச்சு. கவர்மெண்ட் தற்காலிகமாக டேக்ஸை குறைச்சி ஃபியூல் ப்ரைஸஸை கண்ட்ரோல் பண்ணாலும் நிலைமை தொடர்ந்தா பெட்ரோல் அண்ட் டீசல் விலையும் ஏறும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட LPG, அதாவது சமையல் எரிவாயு அண்ட் LNG சப்ளையும் ரொம்பவே வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வார்னும் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் ரூட் டிஸ்ரப்ஷன் அண்ட் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்போர்ட்ஸ். மிடில் ஈஸ்ட் சி லேன்ஸ் வழியாக தான் இந்தியாவோட 56% மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் US அண்ட் யூரோப்புக்கு போகுது. இப்போ ரெட் சி அண்ட் கல்ஃப் பேசேஜஸில் சேஃப்டி இல்லாதனால ஷிப்ஸ் எல்லாம் ஆஃப்ரிக்காவோட கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக தான் சுற்றி போக வேண்டிய நிலைமை இருக்குது. இதனால் ட்ராவல் டைம் 15 இருந்து 20 நாள் வரை எக்ஸ்ட்ரா ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் அண்ட் கார்கோ காஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு அலார்மிங் இஷ்யூ என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் முழுசாக க்ளோஸ் ஆனதுனால பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியில் இந்தியன் ஃப்ளாக்ட் ஷிப்ஸ் அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆகி நிற்குது. அதில் இருக்கிற 1000க்கும் அதிகமான இந்தியன் செயிலர்ஸ் சுற்றி நடக்கிற தாக்குதலுக்கு நடுவில் உயிருக்கு பயந்து கடலில் நடுவில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷிப்ஸ் இந்தியாவுக்கு வந்துருச்சு ஆர் வந்துட்டு இருக்கு. ஷிப்ஸ் நேம்ஸ் ஸ்க்ரீனில். கரண்ட்லி இந்தியன் நேவி வார் ஷிப்ஸ் இந்த ஷிப்ஸை எஸ்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தேங்க்ஸ் டு இந்தியன் நேவி. 4th, பாஸ்மதி ரைஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்.
இந்தியாவோட டோட்டல் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸை கிட்டத்தட்ட 50% மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டான சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், UAE அண்ட் யமனுக்கு தான் போகுது. இது இப்போ ஹெவியாக அடி வாங்கிட்டு இருக்கு. அதே போல் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம பண்ணுற 4.5 பில்லியன் ஒர்த் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக UAE தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்குற செகண்ட் லார்ஜஸ்ட் பையர், ஆல்மோஸ்ட் $3.1 பில்லியன் ஒர்த். இந்த ட்ரேடும் இப்போ சிக்கலில் இருக்குது. துபாய் ஏர்போர்ட் தான் வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் டிரான்சிட் ஹப் அண்ட் மிடில் ஈஸ்ட் ஏர்ஸ்பேஸ் மூடினால குளோபல் ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூவல் ரீரூட்டிங், ரெவன்யூ லாஸ்னு இது வரைக்கும் $1 பில்லியன் மேலே நஷ்டம் இருக்குது. இந்த லாஸ் சீக்கிரமே $2.6 பில்லியன் தோடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த காம்ப்ளிகேட்டட் வேர்ல்டில் நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்க AI ரொம்பவே முக்கியம். AI வேர்ல்டில் ChatGPT, கூகுள் ஜெமினி மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஒர்க்கை 10x ஸ்பீடில் பண்ணலாம். இல்லைனா பவர்ஃபுல் AI ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணி பிஸ்னஸ், ப்ரொடக்டிவிட்டி, கோடிங், டிசைன்னு எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். உங்கள் ஸ்கூல், காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியாவுக்கு எப்படி டீப் ரிசர்ச் பண்ணுறது, வீடியோஸ் எப்படி நம்ம சேனல் ஸ்டைலில் க்ரியேட் பண்ணுறது, உங்களுக்கு நீங்களே கோடு எழுதுகிற அசிஸ்டண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நீங்கள் AI யூஸ் பண்ணலாம். உங்கள் ஆஃபீஸோட ப்ரொடக்டிவிட்டியை 2 எம்ப்ளாயி வச்சு 10 எம்ப்ளாயோட வேலையை நீங்கள் AI கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் 2 கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உலகம் வேகமாக AI வேர்ல்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஹானஸ்ட்லி இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கலைன்னா நீங்கள் இந்த AI பஸ்ஸை விட்டுருவீங்க. இது லிட்ரலி டெலிஃபோன், இன்டர்நெட் மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ மக்களே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நிறைய AI அண்ட் ஜென்ஐ பற்றி கேட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு ப்ராக்டிக்கல் யூஸ் பல பேருக்கு இன்னுமே தெரியல. இந்த கோர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ மக்களே, ஃப்யூச்சரில் நீங்கள் 100% மோர் ப்ரொடக்டிவ் அண்ட் ரிலவெண்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு டவுட்டே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு 1 டே டூரோட பேமெண்ட் தான், பட் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப், டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் யூஸ் இதில் நான் ரியல் டூல்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரெசன்டேஷன்ஸ், மியூசிக், வீடியோஸ், ஹை குவாலிட்டி இமேஜஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், சால்விங் ஹார்ட் மேத் ப்ராப்ளம்ஸ், இதில் டிஸ்கஸ் பண்ணாத விஷயமே கிடையாது. ஆல்மோஸ்ட் மோர் தென் 30+ டூல்ஸை நான் இதில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். லிட்ரலி மக்களே, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. இந்த ஃபியூச்சர் ரெவல்யூஷனில் நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அதுக்கு இன்றைக்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ கோர்ஸ் ஆஃபர் டைமில் இருக்குது அண்ட் இந்த ஆஃபர் சீட்ஸ் லிமிட்டட் டைமுக்கு மட்டும்தான். இப்போது மிடில் ஈஸ்டில் நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் வெறும் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், சாங்ஷன்ஸ் இல்லது ஆயில் இல்லை பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது. இது பல டிகேட்ஸாக பில்டான டிஸ்ட்ரஸ்ட், பிட்ரேயல், பவர் ஸ்ட்ரகிள் அண்ட் சர்வைவல் இன்ஸ்டிங்க்டோட ஒரு கல்மினேஷன். இதுதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உலகம் கேட்குற பெரிய கேள்வி என்னென்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணுமா? அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அதை ஸ்டாப் பண்ணிடுமா இல்லையா? அல்லது இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் எஸ்கலேட் ஆகி பிக்கர் ரீஜனல் வாராக மாறுமா? இந்த கேள்விகளுக்கு ஆன்சரை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஹிஸ்ட்ரியில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. கண்ட்ரீஸ் நியூக்ளியர் வெப்பன் பில்ட் பண்ணுறதுக்கு பிக்கஸ்ட் ரீசன் பவர் கிடையாது, பயம். ஃபியர் ஆஃப் இன்வேஷன், ஃபியர் ஆஃப் ரெஜிம் சேஞ்ச், ஃபியர் ஆஃப் சர்வைவல். ஒரு நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தால் அதை அட்டாக் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அது ஒரு பொட்டன்ஷியல் டார்கெட்டாக மாறிடும்னு. இந்த கிரைசிஸோட பிக்கஸ்ட் ஐரணி என்னென்னா, நியூக்ளியர் வெப்பனை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுற உலகமே அதே நியூக்ளியர் வெப்பனை இன்னும் அட்ராக்டிவாக மாற்றிட்டு இருக்கிறது தான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் நிற்கிற ஷிப்ஸில் இருந்து இந்தியாவோட பெட்ரோல் பம்ப் வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்டோட ஷாக் வேவ் உலகம் முழுக்க ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் உறுதி மக்களே, வார் என்றைக்குமே எதுக்குமே தீர்வு கொடுத்ததில்லை, இனிமேல் கொடுக்க போகிறதும் இல்லை. தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இங்கே கிளிக் பண்ணி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வீடியோ பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. Till I see you next video, இது உங்கள் நண்பன் ஜெய்சம், signing off.